ஏ ஷிஃபானா, ஷிஃபானா இன் தமிழ். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இரவில் எண்ணற்ற நட்சத்திரங்களும் கோள்களும் முழு நிலவும் வானில் உலாவுகிறது. இவற்றுள் எதை நாம் நாடுவோம்? கண் சிமிட்டும் கணக்கற்ற நட்சத்திரங்களை விட தன்னொளியை வீசும் வெண்ணிலவை தான் நாம் நாடுவோம். அதுபோல் அரசியல் வானில் தன்னிகற்ற தலைவராக விளங்கிய ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ள நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ ஷிஃபானா ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். கர்ம வீரர் காமராஜர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக இம்மண்ணுலகில் தோன்றினார். அவருக்கு காமாட்சி என்ற பெயரே முதலில் வைக்கப்பட்டது. அவரது பெற்றோர் அவரை ராசா என செல்லமாக அழைக்க காமராசர் என்ற பெயரை பெற்றார். எளிய குடும்பத்தில் பிறந்த காமராசர் சிறு வயதில் தந்தையை இழந்ததால் நிதி பிரச்சனை காரணமாக 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளி படிப்பினை பெற்றார். கர்ம வீரர் பெருந்தலைவர், கிங் மேக்கர், கல்வி தந்தை என பல பட்டங்களை கொன்றவர். ஒருவர் இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்க எத்தனை காலங்கள் உழைத்திருக்க வேண்டும் என சிந்தித்து பார்க்க வேண்டும். எளிமையான வாழ்க்கையுள் ஏழை மக்களுக்காக சிந்தித்து சமூகத்தை உயர்த்தியவர் கர்ம வீரர் காமராசர். தம் இளமை காலத்தில் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். பின் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். சைமன் குழு எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். அதனைத் தொடர்ந்து 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்க பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் மற்றும் ஏழை எளிய குழந்தைகளின் நலன் கருதி மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். சாலைகள் அமைக்கப்பட்டன. தொழில்கள் பல தோன்றல். மாவட்டம் தோறும் தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டன. நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை, பெரம்பலூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை முதலான தொழிற்சாலைகளை நிறுவினார் கர்ம வீரர் காமராஜர். தொழிற்சாலைகள் மட்டுமின்றி பெரிய அணைகளையும் மக்களின் நலன் கருதி நடைமுறைக்கு கொண்டு வந்தார் கர்ம வீரர் காமராஜர். செயற்கரிய செய்வார் பெரியார் என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப செயற்கரிய செயல்கள் புரிந்து செயல் வீரர் என்று புகழப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த அத்தகைய காலமானது மக்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைத்ததால் அவை அனைத்தும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் ஆட்சி செய்த அத்தகைய காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று மக்கள் அனைவராலும் புகழப்பட்டது. காமராஜர் காலத்தில் கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. கர்ம வீரர் காமராஜர் தன் முழு வயதையும் மக்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடைசி வரை வாழ்ந்தார். மேலும் இவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை என்றும் அழைக்கப்பட்டார். இவ்வாறு கர்ம வீரராய், தன்னலமற்ற தலைவராய், ஏழை பங்காளராய், சிறிதளவு கூட தனக்காக சொத்து சேர்க்காத களங்கமற்ற வீரராய் வாழ்ந்த காமராஜர் அவர்களை யாராலும் மறக்க முடியாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.